வணக்கம் மக்களே. பாம்பாட்டி சித்தர் கூறும் பொய்யர்கள் பற்றி இங்கே காணலாம். பொய்யை போதனை செய்வோர் எந்த காலத்திலும் உண்டு. பொய்யை போதனை செய்வோர் சுயநலவாதிகள். அவர்கள் உலக மக்களை ஒன்றுபடாமல் பிரித்து வைத்து அவர்களது உழைப்பை சுரண்டி வாழும் உயர்தர வர்க்கத்தினரின் கையாட்கள். பொன்னை, பெண்ணை, மண்ணை சேர்த்து வைத்து அழகு பார்ப்போர் பலர் உண்டு. இப்படி சேர்த்து வைத்திருப்பவர்களிலே அனுபவிப்பவர்கள் சிலர்தான். சேர்த்து வைப்பது ஒன்றையே எண்ணி திரிவோர்களுக்கு அனுபவிக்க நேரம் இருக்காது. சருகரிக்கத்தான் நேரம் இருக்கின்றது, குளிர்காய நேரமில்லை என்று வழங்கும் பழமொழி ஒன்று உண்டு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை படைத்தவர்களிலே பலர் இப்படித்தான் இருப்பார்கள். இவர்களுக்காக இவர்களை ஆதரித்து பேசித் திரிவோர் சிலர் உண்டு. அந்த சிலரிலே மதகுருமார்களும் சேர்ந்தவர்கள். பணம் படைத்தவர்கள், ஆண்டவன் அருள் பெற்றவர்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கும் செல்வமும் செல்வாக்கும் ஆண்டவனால் அருளப்பட்டவை. ஆதலால் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுவது பாவம். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நரகத்துக்கே வழிகாட்டும். அவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று மதகுருமார்கள் உபதேசம் செய்வார்கள். மதகுருமார்கள், அதாவது பெரும்பாலான மதகுருமார்கள், மக்களின் அறிவுக்கு சுதந்திரம் அளிக்க மாட்டார்கள். மக்களுடைய சுய சிந்தனையை மட்டம் தட்டுவதே அவர்களுடைய உபதேசமாக இருக்கும். அதற்காகவே பல சடங்குகளை செய்வார்கள். ஏழை மக்களின் உழைப்பையும் சுரண்டுவார்கள். மக்கள் ஒன்றுபட்டு முன்னேறுவதற்கு, மூட நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதற்கு குருமார்கள் வழிகாட்டுவதில்லை. ஒன்றும் அறியாத, தாமே சிந்திக்கும் திறமையற்ற மக்களை மயக்குவதற்காக குருமார்கள் செய்து கொள்ளும் ஆடம்பரத்திற்கும் அளவே இல்லை. எல்லா மக்களும் அணிவது போன்ற சாதாரண உடைகளை அவர்கள் அணிய மாட்டார்கள். நீண்ட அங்கிகளை அணிவார்கள். கையிலே ஜெபமாலையுடன் காட்சியளிப்பார்கள். கழுத்திலே கண்டிகைகள் பூண்டிருப்பார்கள். வாயினால் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். மொட்டை போட்டிருப்பார்கள் அல்லது தாடி மீசையுடன் காட்சியளிப்பார்கள். நாங்களே கடவுளின் பிரதிநிதி, நாங்கள் அவருடன் தினந்தோறும் பேசுகின்றோம், எங்கள் மூலம்தான் நீங்கள் கடவுள் கிருபையை பெற முடியும் என்று பெருமை எடுத்து கொள்ளுவார்கள். இத்தகைய குருமார்களை நம்பி பகுத்தறிவு விழுந்து நிற்கும் மக்கள் உலகில் இன்றும் நிரம்பித்தான் இருக்கின்றனர். இவர்கள் உண்மையான குருமார்கள் அல்ல, பொய் குருமார்கள். இவர்களை நம்ப வேண்டாம். இவர்களை நம்புவதனால் எந்த நன்மையும் பெற முடியாது, துன்பத்திலிருந்தும் கரையேற முடியாது என்று தெளிவாக கூறுகின்றார் பாம்பாட்டி சித்தர். உண்மைக்கு வழிகாட்டும் ஆசானை தேடி பிடியுங்கள். பொய்யான மதங்களை போதனை செய்து அதற்காக வாழும் குருக்களுக்கு புத்தி புகட்டும் திறமை படைத்த நல்ல உண்மை குருவை தேடுங்கள். பொய் போதனையில் ஈடுபட்டிருக்கும் வஞ்சகரையும் திருத்தி நல்ல நெறியிலே நடக்கச் செய்யும் ஆற்றலை படைத்தவரே உண்மையான போதகர். உண்மையான மார்க்கம் துன்பத்திலிருந்து, கவலையிலிருந்து விடுதலை அளிக்கும் உண்மையான மதம். இன்னதென்று நம் உள்ளத்திலே பதியும்படி சொல்லுகின்றவரே உண்மையான குரு ஆவார். அத்தகைய உண்மையான குருவின் பாதத்தை போற்றி அல்லது சொல்லை பாராட்டி ஆடு பாம்பே என்று பாடுகின்றார். பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நல்நெறியில் போக விடுக்கும் மெய்மதம்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்குருவின் பதம் போற்றி ஆடாய் பாம்பே என்ற பாடலால் மேலே காட்டிய பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். உண்மை குரு இத்தகையவர் என்பதை மேலும் விளக்கி கூறுகின்றார் பாம்பாட்டி சித்தர். வேதத்தின் உண்மையான பொருள் இன்னதுதான் என்று தெளிவாக அறிந்தவர். வேதத்தையும் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை கண்டறிந்தவர். அந்த உண்மையை நமது உள்ளத்திலே படியும்படி தெளிவாக அறிவிக்க கூடியவர் யாரோ அவர்தான் பூரணமான உண்மை உணர்ந்த குருநாதன். இத்தகைய உண்மையான குருநாதனை அடைந்து உண்மையை அறிந்து ஆனந்தம் கொண்டு ஆடு பாம்பே என்று பாடியிருக்கின்றார். வேதப்பொருள் இன்னதென்று வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவ விளம்பி போதப்பொருள் இன்னதென்று போதனை செய்யும் பூரண சர்க்குருநாதன் கண்டு ஆடாய் பாம்பே என்ற பாடலால் மேலே நாம் கூறிய பொருளை காணலாம். மேலே காட்டிய இரண்டு பாடல்களாலும் மக்களுக்கு ஒரு உண்மை போதனையை காட்டுகின்றார் பாம்பாட்டி சித்தர்.
பொய் மத போதனை செய்யும் குருமார்களின் பேச்சை நம்பி ஏமாற வேண்டாம். உண்மையான விடுதலைக்கு வழிகாட்டும் ஞானிகளை நம்புங்கள், நலம் பெறுங்கள் என்பதே அவருடைய அருள்மொழியாகும். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை மீண்டும் இன்னொரு காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.